அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நிலைமேக சுவாமி அனுப்புதலும். இப்போ நாம் காணவிருப்பது இறைவன் அனுக்கிரகத்தோடு சிம்ம ராசிக்கு நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசினாலே மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4, பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4, உத்தரம் 1ஆம். நீங்கள் சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தனால உங்களுக்கு இயற்கையிலே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதில் வல்லவராக இருப்பீர்கள். அதுவும் இல்லாமல் நவக்கிரகங்களின் முதல்வன் சூரிய பகவானாலே ஒரு தனித்துவம் உண்டு. அந்த தனித்துவமே சில நேரத்தில் அகங்காரமாக மாறி பல நல்ல செயல்களுக்கும் பயன்படுது, பல தீய செயல்களுக்கும் வித்திட்டாகிவிட்டது. உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் மாதம் 3 செஞ்சிருப்பது அனுகூலமான அமைப்பு என்றாலும் உங்கள் பலமும் வலிமையும் கூடும். எந்த விதமான பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். என்றாலும் 4 செவ்வாய் இருக்கிறதுனால 12 குரு செஞ்சிருப்பார். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் விரயங்கள் போய் செலவு பண்ணுறதுக்கு உண்டான அதிகமாக காசு செலவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதையுமே சற்று பொறுமையாக நிதானமாக செயல்படுவது நல்லது. ஏன்னா சூழ்நிலை அதுமாரி இருக்குது. பணம் எப்போதும் போல் வரும் போகும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தட்டிக்கிறது ஆள் கிடையாது. பணம் என்ன சமயம் நிம்மதி வேணும்ல. வீணாக அதிகமாக அலைச்சல்னால என்ன ஆகும்? உடல் மனம் எல்லாம் கெட்டு போய் தானே போகும். அதனால் மனவரம் எப்போதும் முழுக்கும் நீங்கள் அதை பற்றி பொருட்டாகவே எடுத்துக்க தேவையில்லை. அது பெரிய விஷயமே கிடையாது. அதேமாரி கொடுக்கறதுலையும் வாங்குறதுலையும் சற்று ரொம்ப பொறுமையாக செயல்படுவது நல்லது. வாங்குறா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க, கொடுக்குறா இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யுங்க. அனாவசியமாக கமிட்மெண்ட் வச்சுக்க வேணாங்கிறது இந்த சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது. எதையுமே நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை மட்டும் விடாதீங்க. நமக்கு எல்லாம் இருக்குது, நம்ம தலைமைன்னு நினச்சிட்டு வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. எது நடந்தாலும் இறைவன் செயலோடு நடக்குன்ற நம்பிக்கையோடு பேசிக்கிட்டே இருங்க. அதிகமாக பேசி ஏதாவது கமிட்மெண்ட் பண்ணால் தான் நம்ம மாட்டிக்கிறோம். தேவையில்லாமல் பிரச்சனை நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரம்லாம் போட்டிகள் பொறாமைலாம் புதுசாக தொழில் அபிவிருத்தி கிடைக்கும். அதை பற்றி நம்மளே உங்கள் வேலை எப்போதும் போல் போயிட்டே இருக்கும். ப்ரமோஷன்ஸ் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதேமாரி ட்ரான்ஸ்ஃபரு நீங்கள் விருப்பப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். மற்றபடி ஓரளவு எல்லாமே சிறப்பாக இருக்குது. கூட பக்கத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து சொல்லுங்கள். ஏன்னா அந்த விஷயத்துக்கு சொல்லவே முடியாது. கூட இருந்தவங்களே குழி பறிக்கிற காலம் இது. அதனால் கூட இருக்கணும், யாரும் நம்பாதீங்க. நல்லதுன்னு நினைப்பீங்க, அதுவே பாதகமாக அமையும். எந்த ஒரு செயலுமே நேரடியாக செயல்படுங்க, அடுத்தவங்கள நம்பாதீங்க. நேரடியாக இருந்தாலும் அது போனால் ஒரு காரியம் ஆகணும்னு வச்சுக்கலேன், நீங்கள் நேராக போனால் அது 0 விஷயம் முடிஞ்சிடும். நீங்கள் அடுத்தவனா அது சுத்த இது சுத்த இங்கே கொடுக்கணும், அங்கே போகணும், இதை பார்க்கணும், அது பெரிய விஷயம் பாருங்க. ஆனால் ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லாத பெரிய விஷயமும் பற்றி உங்களை அடிமையாக்குறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். அதனால் அதேமாரி செயல்பாடு பண்ண வேணாம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நேரடியாக செயல்படுங்க. நீங்கள் அஷ்டலட்சுமியை வழிபடுறது இப்போது உத்தமம். மகா கணபதி, ஓம் கணபதி, கண்கணபதியை வாங்க. சங்கடங்களை தீர்ப்பார் மகா கணபதி. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திருமணமாகலுக்கு கொஞ்சம் இழுபறியில் திருமணமாகும். நிச்சயார்த்தனோட சில பிரச்சனைகள் கிடையாது, நிச்சயம் நடைபெறும், நடக்கும். நடக்காமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. அவனால் அவன் தலைவனிக்கு வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.